உங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொழிலதிபர் கந்தையா பாஸ்கரன் அவர்களுக்கு இந்த நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய தேக ஆரோக்கியம், உங்களுடைய பணிகள் சிறந்த முறையிலே எங்களுடைய மண்ணுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்களும் பரம்பொருளை வேண்டிக் கொண்டு இந்த நேர்காணலை தொடர்கின்றோம். இலங்கையிலும் உலகிலும் மிகவும் வெற்றிகரமான தொழிலதிபர்களில் ஒருவராக பணியாற்றி வரும் நீங்கள் ஒரு தமிழராக உங்கள் வெற்றியை எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்கள் பார்க்குற வெற்றியை நான் இன்னும் அடைய இல்லை. நான் இன்னும் முளைச்சி கொண்டு தான் இருக்கிறேன், ஓடிக்கொண்டு தான் இருக்கிறேன். அந்த வெற்றி அடையணுமென்றது நோக்கத்துக்காக வெற்றி என்றது என்னுடைய வெற்றி என்றது எப்படின்னு சொல்லிச்சுன்னா என்னுடைய விடுதலையை தான் என்னுடைய வெற்றியாக பார்க்குறேன். என்னுடைய தனி மனித வெற்றி என்பது எனக்கு வெற்றி அல்ல. என்னுடைய தனி மனித இதை நான் இருந்த இடத்துக்கும் இப்போ இருக்கிற இடத்துக்குமான இடவழி பெருசு. அதனுடைய அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு என்றைக்கு என்னுடைய இனம் விடுதலை அடையுதோ அன்றைக்கு தான் என்னுடைய வெற்றி என்ற மாதிரி தான் எனக்கு எப்போவே நிறுத்தி கொள்கிறது. அதான் பல தமிழ் ஊடக வலையமைப்புகளின் தலைவராக கடமையாற்றும் நீங்கள் ஊடகங்கள் மூலம் என்ன தெரிவிக்க முயற்சிக்கிறீர்கள்? இல்லை, நிறைய சமூக பொறுப்புகள் இருக்குது. இப்போ ஒரு இனத்தை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் எங்கே இருக்குன்னா ஊடகத்துக்கு இருக்கிறதா பார்க்குறேன், ஊடகவியலாளருக்கு இருக்கிறதா பார்க்குறேன். பொறுப்பு இருக்குது. ஒரு சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு ஊடகம் இருக்குது, ஊடகவியலாளர் இருக்கணும். ஒரு மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய விடயங்களாக இருக்கலாம், அல்லது கெட்ட வழியிலே செல்லக்கூடியவர்களை சரியான பாதையில் பயணிக்க வைக்கக்கூடியதாக இருக்கலாம். இந்த மாதிரியான ஏராளமான விஷயத்துக்கு ஊடகங்கள் தேவை. இன்றைய காலகட்டத்தில் இந்த இனத்துக்கு ஒரு வழிநடத்தல், ஒரு ஆளுமை, ஒரு தலைமை இல்லாத காலகட்டமாக இருக்கிற நேரத்தில் இந்த ஊடகங்கள் தான் கணிசமான பாத்திரத்தை வகிப்பதாக நான் கருதுகிறேன். உங்கள் நிறுவனங்கள் மூலம் வடக்கு மாகாணத்தில் பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண இளைஞர்களுக்கு எவ்வாறான வாய்ப்புகள் இருப்பதாக நீங்கள் பார்க்குறீர்கள்? இல்லை, இங்கே வடக்கு மாகாணம் இல்லை. நான் எப்போவுமே தனியாக வடக்கு மாகாணம் என்று சொல்லி பிரித்து பார்க்குறதும் இல்லை, பிரித்து கதைக்கிறதும் இல்லை. நான் வடகிழக்கை பொறுத்தவரையில் இளைஞர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வாய்ப்புகளை இந்த இளைஞர்கள் சரியாக பயன்படுத்தலை என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது. அவங்களை எப்படி அந்த சரியான பயன்படுத்தக்கூடிய வழிமுறைக்கு கொண்டு வரலாம்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு வேலை திட்டம். தனியொருவரால் செய்கிறது கடினம். ஆனால் தனியொருவரால் செய்கிறது கடினம் என்றுட்டு விட்டுட்டு இருக்காமல் ஏதோ ஒரு இடத்துல ஒரு புள்ளியை வைத்தால் மேபி சில நேரங்களில் நிறைய பேர் நிறைய புள்ளிகளை வைக்கின்ற போது அது ஒரு அழகிய கோலமாக மாறும் என்ற ஒரு நம்பிக்கை அடிப்படையில் அவர்களுக்கான ஒரு நம்பிக்கையை முதல்ல விதைக்கும். இங்கே வாங்க தம்பியவை, இங்கே இப்படி வழிமுறைகள் இருக்குது, இந்த வழிமுறையினூடாக நீங்கள் உங்களோட வாழ்வாதாரத்தை, உங்களோட பொருளாதாரத்தை, உங்களோட குடும்பத்தை பார்க்கலாம், முன்னாடி செல்லலாம் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கலாம். அந்த நம்பிக்கையை இந்த ரீஜாவனோட கொடுப்பதாக நான் சமீப காலமாக பார்க்குறேன். காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் சின்ன சின்ன வீடியோக்கள் சும்மா பொழுதுபோக்காக போடுறது, இல்லை கம்பலாக போடுறது, அல்லது மற்றவே சந்தோஷப்படுத்துறதுக்காக போகிறோம். ஆனால் நிறைய பேருக்கு நிறைய பலனுள்ள விஷயமாக மாறி இருக்கிறது. அது ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. ஓகே, ஒரு அன்னாசியை நட்டு போட்டு அன்னாசி பழத்தை பிடுங்கி போட்டு ஒரு வீடியோ போட்டு அதை பார்த்துட்டு ஒரு ஆள் ஐயா நான் அன்னாசி கண்டு தாங்க பண்ணி கொண்டு நடப்பணும்னு சொல்லி வரைக்கும் அது மகிழ்ச்சியாக இருக்கடை. நான் செய்த ஒரு தொழிலுக்காக இல்லை ஒரு முன்னேற்றத்துக்காக செய்த விஷயம் இன்னொருத்தனை தூண்டி இருக்குது, அல்ல இன்னொருத்தனை என்பால் இழுத்து இருக்குது, அவனுக்கு ஒரு தனி தொழிலாளியாக இருந்தவன ஒரு முதலாளி ஆக்குதுன்னு நினச்சி பார்க்க எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறேன்னு சொல்லிச்சுன்னா, இளைஞர்களுக்கு ஏராளமான பொட்டென்ஷியல், ஏராளமான வழிமுறைகள் எங்களை மண்ணில் கிடக்குது. அதை தேடுங்க. அல்ல அதை உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய அல்ல உங்கள் மீது பாசம் கொண்டு அதை ஏதாவது வகையில் உதவி செய்யக்கூடியவர்கள் நாடுங்க. அதனூடாக நீங்கள் தனித்துவமாக மாறுங்க. நீங்கள் ஒரு பொருளாதார ரீதியாக வெற்றி அடையுங்க, முயற்சி செய்யுங்க. அந்த விடயத்தை இந்த பத்திரிகை மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த நீங்கள் தற்பொழுது எவ்வாறான திட்டங்களை மேற்கொண்டு வருகிறீர்கள்? எதிர்காலத்தில் எவ்வாறான திட்டங்களை செயற்படுத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறீர்கள்? இல்லை, வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நீண்ட நெடிய காலமாக இந்த சுற்றுலாத்துறையில் பின்தங்கிய ஒரு மாகாணமாக தான் பார்க்குறேன். அதுக்கான காரணங்கள் அரசியல் ரீதியான காரணங்களும் இருக்குது, பொருளாதார ரீதியான காரணங்களும் இருக்குது, சுற்றுலாவை கவரக்கூடிய தன்மை இல்லாத காரணங்களும் இருக்குது. 3 வகையாக பிரிக்கலாம். இப்போ ஒரு
வெளிநாட்டு நபர் வந்து அரசாங்கத்திலேருந்து தொடங்குவோம். அரசாங்க தரப்பில் வந்து வெளிநாட்டு ஆட்களை உள்நாடு கொண்டு வர வேண்டும். அதனூடாக வரக்கூடிய பொருளாதார வளம் என்பது பெருசு. அது வந்து இந்த நாடு வந்து ஒரு சுற்றுலா தலத்தை சுற்றுலா நாடாகத்தான் நீண்ட காலமாக இருந்து வருது. அதுலேயும் முதல் நிலையில் இருக்கக்கூடிய வருமானங்களிலையும் சுற்றுலாத்துறை தான் இருக்குது. அப்போ இந்த அரசாங்கங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தூரதளங்களூடாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை இங்கே கொண்டு வரதுக்கான உத்திகளை கையாளுகின்ற பொழுது இங்கே ஏராளமான மக்கள் வரியினம். ஆனால் அந்த வரக்கூடிய மக்களை வந்து நாடு பூராக சுற்றி காண்பிப்பதற்கோ நாடு பூராக அவையை ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி எல்லா இடத்தையும் அவர் போனால் தான் அந்த அவர்களுடைய செலவழிக்கக்கூடிய காசுகள் வந்து எல்லா இடத்துக்கும் செலவாகும் என்ற ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை தான் அந்த சுற்றுலா துறைகள் வந்து விஸ்தரித்து அந்த ரூட்டிங்னு சொல்கிறது. இப்போ ஒரு 14 நாட்கள் நான் ஒரு சுற்றுலா பயணி 14 நாள் வரை நம்மன்னு சொன்னீங்கன்னா என்ன ஏர்போர்ட்டில் வந்து ஏற்றி கொண்டு போய் கண்டியை காட்டி ஒரு ஏரியா காட்டி அம்மாந்தோட்டையை காட்டி சிரியாவை காட்டி அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஒரு இடத்தை மட்டும் காமிச்சிட்டு அப்படியே திருப்பி கொண்டு ஏர்போர்ட்டில் ஏற்றி அனுப்புகிற மாதிரி அல்ல அவர்கள் அப்படியே போகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குது. அதை தாண்டி டயஸ்போராவில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் தான் வந்தால் நேரடியாக வடமானதோ கிழக்கு மாநிலத்துக்கு போய் சுற்றுலாவை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த மெக்கானிசம் வந்து முதல் பிள்ளை. ஒரு நபர் வந்து இலங்கைக்கு வருதான்னு சொன்னால் அந்த இலங்கைக்கு வரக்கூடிய நபர் வந்து எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய மாதிரி ஒரு மெக்கானிசத்தை அரசாங்கம் உருவாக்குவாங்க. 2 லட்சம் சுற்றுலா பயணிகள் ஒரு வருடத்துக்கு இலங்கைக்கு வரையணும்னு சொன்னால் அந்த 2 லட்சம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளில் எத்தனை பேர் வந்து வடக்குக்கு வரையணும் எத்தனை பேர் கிழக்குக்கு வரையணும்னு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 30 பேருக்கு கூட ஏற்ற வரும். 30% வந்தாலே பெரிய விடயம். ஆனால் இப்போ சமீப காலமாக கிழக்கு மாகாணத்தை அண்டின பகுதிகளுக்கு கொஞ்சம் சுற்றுலா பயணிகள் வருவதற்கான வாய்ப்பு கிடைச்சிது. காரணம் என்ன, அங்கே முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது தெற்கில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள். அது பர்டிகுலராக பாசிக்குடாவாக இருக்கலாம், அல்லது திருவோணமலையில் கடலோர கரையாளாக இருக்கலாம். அங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் யாருன்னு பார்த்தால் தெற்கில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் இந்த முதலீடுகள் வந்து இங்கே வந்திருக்கிறபடியே அந்த கொஞ்சம் சிரமம் அங்கே வருது. ஆனால் இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால வரக்கூடிய ஆக்கள் இதை விரல் விட்டுலாம். நீங்கள் ஒரு உடவிலாக இருக்க உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் வரக்கூடிய வெளிநாட்டு பயணிகளுடைய சுற்றுலா என்பது எங்களுடைய ஆக்களை விடுங்க. எங்களுடைய ஆக்கள் நிலம் இருக்குது, சொந்தம் இருக்குது, பந்தம் இருக்குது, அவை வருவினம் கோயிலுக்கு வரையும் அதை கணக்கில் எடுக்காமல் வெளிநாட்டவர்கள் வரக்கூடிய ஆக்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா சரியான குறைவாக இருக்குது. அப்போ இங்கே என்னன்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு முரண் இருக்கிறது. அது சுற்றுலாத்துறையும் தாக்குது. அப்போ நாங்கள் எங்களுக்கான ஒரு சுற்றுலாத்துறையை மற்ற இன்னொரு 2வது விடயம் வந்து வடக்கிலே வந்து பார்ப்பதற்கு அதிகமான இடங்கள் இல்லை என்ற ஒரு குறைபாடு இருக்குது. இப்போ ஒரு சுற்றுலா பயணி இப்போ தெற்கில் போய் கதைக்கிறப்போ நோர்த்துக்கு ஈஸ்ட்டுக்கு அனுப்பினா அவள் என்னத்தை பார்க்கலாம் என்னத்தை காமிக்கலாம் அந்த மாதிரி ஒரு இது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தெற்கில் இருக்கக்கூடிய தளங்கள் வந்து இங்கே இல்லை. அதுக்கான காரணம் வந்து 30 ஆண்டு கால யுத்தம். 30 ஆண்டு கால யுத்தத்திலே வந்து நாங்கள் எந்த காலத்திலேயும் அபிவிருத்தி அடையவில்லை, மீளெழுச்சி கொள்ளவும் இல்லை. எங்களுடைய இருந்த இடங்களில் விட்டு ஆக்களிடமே இருந்து போனதால் எங்கள் இடங்கள் வந்து தொடர்ந்து பாலடைஞ்சு கொண்டு போவதே தவிர தொடர்ந்து ஒரு வருமான வளர்ச்சி அடையலை. அப்போ அந்த வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இங்கே பார்க்கக்கூடிய தளங்கள் வந்து ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன செய்வோம், நம்ம வந்தால் ஒரு 2-3 கோயிலை பார்க்கலாம், இல்லை 2-3 கடற்கரையை பார்க்கலாம், இதை தாண்டி பார்ப்பதற்கான இடங்கள் இல்லை. ஸோ நாங்கள் சுற்றுலா பயணிகளை இங்கே ஈர்க்கணும்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் சுற்றுலாத்துறை சார்ந்த விஷயங்களை நாங்கள் கிரியேட் பண்ணணும். எங்களோட மாகாணத்துக்கான சுற்றுலா தலங்களை உருவாக்கணும். ரீச்சா மாதிரி ஒரு 20 வரணும். அது கிழக்கில் விஸ்தரிக்கப்பட வேணும். இங்கே வரக்கூடிய மக்கள் வந்து திருப்தியோட திரும்பி போகணும். இல்லை இங்கே வந்து கலாச்சாரம் சார்ந்து உணவு பண்டங்கள் சார்ந்து ஏராளமான விடயங்கள் வந்து வெளிநாட்டவரை ஈர்க்கக்கூடிய விடயங்கள் இங்கே இருக்கிறது. ஆனால் கவர்ச்சிகரமாக இங்கே சுற்றுலாத்துறைகள் இல்லாத காரணத்தினால எங்களோட பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்கள் எங்களோட பாரம்பரிய கலாச்சாரங்கள் அவர் அறிந்து கொள்வதை தவிர்க்க வேண்டிய ஒரு நிலைமை உருவாகும். ஸோ அங்கே இருந்து தான் ஓகே வடக்குக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து ஒரு தன்னுடைய இந்த 2 நாளோ 3 நாளோ நிற்கிற போது ஒரு பிரயோசனப்படுத்தக்கூடிய மாதிரியான விடயங்களை பார்க்கறதுக்கு ரீச்சா மாதிரியான ஒரு தளம் வந்து உதவியாக இருக்குமென்ற ஒரு அடிப்படை தான் இந்த தமிழ் இளைஞர்களின் கல்வி மேம்படுத்த உங்களுடைய பங்களிப்பை எவ்வாறு வழங்குகின்றீர்கள்? எங்களுடைய தமிழருடைய ஸ்ட்ரென்த்தே வந்து ஒரு காலத்தில் கல்வியாக தான் இருந்தது. எனக்கு இப்போவும் நிறைய தொழில் ரீதியாக இருக்கிறபடியாக நிறைய எங்களுடைய பிரதேசம் சார்ந்தவர்களை வெளிநாடுகளில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதுலேயும் சில பேரை பார்த்திங்கன்னா 1960ஆம் ஆண்டு 1950ஆம் ஆண்டு 1970ஆம் ஆண்டுகளில் வந்து அந்த காலப்பகுதியில் வந்து வடமாகாணத்தில் இருந்து வெளிநாடுகளுக்கு டாக்டர்ஸை இன்ஜினியர்ஸை
பல்துறை சார்ந்த வித்தகர்களாக அந்த நாடுகளுக்கு போனவர்கள் நிறைய பேர் இருக்கணும். அதில் அவை இந்த அடுத்த வழித்தோன்றல்களோட ஒரு உறவை புரிந்தக்கூடிய மாதிரி கூட இருக்குது. அப்போக்க வியப்பாக இருக்கும். இவ்வளவு வளர்ந்து வரக்கூடிய இந்த புலம்பெயர்ந்த நாடுகள் இலங்கையில், அதுவும் குறிப்பாக வடமாகாணத்திலேருந்து கல்விமான்களை கொண்டு போய் இவ்வளோ விஷயங்களை டெவலப் பண்ணியிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது ஒரு பிரமிப்பாக இருக்கும். சமீப காலத்தில் கூட சிங்கப்பூரில் இருந்த ஜனாதிபதி ஒரு ஈழத்து தமிழர். அவர் ஒரு 2வது தலைமுறை ஆள். இங்கே இருந்து அங்கே ஒரு பணிக்காக சென்று அங்கே அந்த காலகட்டங்களிலே நடந்த போராட்டங்களாக இருக்கலாம், வளர்ச்சிகளாக இருக்கலாம், புத்திஜீவிகளுடைய ஒன்று ஊடல்களாக இருக்கலாம், அதிலே அவர்கள் ஆற்றியிருக்கக்கூடிய பங்கு என்பது இன்றைக்கும் இலங்கை தமிழருக்கு சிங்கப்பூரில் ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன நீங்கள் ஓரளவு கற்பனை பண்ணி பாருங்கள். எங்களுடைய அந்த மூளை என்பதும் எங்களுடைய அந்த அவங்களுக்கான அந்த வழிகாட்டிய தன்மை என்பதும் எவ்வளவு ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கும் அது போற்றப்படுது, பேணப்படுது, அதுக்கான கௌரவம் வழங்கப்படுது. பிரித்தானியாவெல்லாம் எத்தனையோ மருத்துவர்கள், பல துறை சார்ந்த மருத்துவர்கள், இன்ஜினியர்கள் இன்னும் வழித்தோன்றலாக இருக்கிறோம். சவுத் ஆஃப்ரிக்கா எடுத்துக்கொண்டாலும் அதே தான், ஃப்ரான்ஸ் எடுத்துக்கொண்டாலும் அதுதான். இந்த மாதிரி ஏராளமான இடங்கள். அப்படி இருந்த கல்வி இன்றைக்கு சமீப காலங்களில் வரக்கூடிய பெறுவர்களை பார்க்கின்ற பொழுது உண்மையில் கவலையாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு 2004ஆம் ஆண்டு சுனாமிக்கு பிறகு ஒரு பாரிய ஒரு நிதி கட்டமைப்போட லிபரா ஃபவுண்டேஷன் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தினாங்க. அதனூடாக 16,500 பிள்ளைகளை வடக்கு கிழக்கில் கல்வி சார்ந்து உதவி திட்டங்களை வழங்கி அவர்களை படிப்பித்து மேலே கொண்டு வரணுமென்ற ஒரு நோக்கத்துக்காக செய்து கொண்டு வந்தாங்க. அதனுடைய ஒரு வடிவம் இன்னும் இப்பவும் கிளிநொச்சியில் யாழ்ப்பாணத்துக்கு அடுத்ததாக இருக்க பெரிய லைப்ரரி கிளிநொச்சியில் இருக்கிற லைப்ரரி லிபரா லைப்ரரி தான் அன்னைக்கு இருக்குது. அங்கே ஒரு 90 கம்ப்யூட்டர் போட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளை கம்ப்யூட்டர் கிளாஸ் கொடுத்ததுலேருந்து வசதி இல்லாத மக்களை வண்டியில் ஏற்றி வந்து படிப்பிச்சு 2 வசதி கூட செய்து இன்றைக்கும் அது இயங்கி கொண்டு தான் இருக்குது. அந்த கல்வியில் மேம்படுத்தணுன்ற நோக்கம் இருந்து கொண்டு இருக்குது. அதான் சொன்ன மாதிரி தான் எல்லாத்தையுமே ஒரு சிலரால் மட்டும் ஒரு பெரிய மாற்றத்தை பெரிய இதை கொண்டு வந்து விட முடியும் என்பது சரியான கடினம். இயலக்கூடியெல்லாம் முயற்சி மட்டும்தான் நடக்கிறதே ஒழிய நீங்கள் கேட்ட மாதிரியான பெரிய அளவில் ஒரு பிரட்டி போடக்கூடிய ஒரு விஷயங்கள் இன்னும் இல்லை. வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்வதற்காக அரசாங்கத்தால் செய்யப்படும் திட்டங்கள் குறித்து உங்களுடைய கருத்து? ஜீரோ. வடமாகாணத்தை பொறுத்தவரையில் என்ன அபிவிருத்தி நடக்குது, திட்டங்களை பற்றி கூறணும்னா இது அபிவிருத்தி நடக்குது. உதாரணத்துக்கு மேற்கத்திய நாடுகள் இந்தியாவை எடுப்போமே, மேற்கத்திய நாடு பண்ணலாம், அயல்நாட்டை எடுப்போமே. இப்போ இந்தியாவே அதிலையும் தமிழ்நாட்டை எடுப்போம். தமிழ்நாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வெயிட் பண்ணுங்க. தமிழ்நாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரு வெளிநாட்டு முதலீட்டாளர் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து முதலீடு செய்ய போகிறார் என்று சொல்லி சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கத்துக்குள்ளேயே ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த முதலீட்டாளருக்கு தேவையான விடயங்களை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் 90 நாட்களில். அது கரண்ட் எடுக்கிறதா இருக்கலாம், கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருக்கலாம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறதா இருக்கலாம், அல்லது மிஷின்கள் வாங்கி கொடுக்குற என்ன வேலை திட்டங்களாக இருந்தாலும், அதாவது ஒரு முதலீட்டாளருக்கு வேலைகளை இலவாக்கி அவர் போடக்கூடிய முதலுக்கு உடனடியாகவே அதனுடைய இயங்கு நிலைக்கு கொண்டு வர்ற ஒரு தன்மை இருக்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே ஒரு முதலீட்டாளர் இங்கே முதலீடு செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் அரசாங்க தரப்பிலிருந்து வரக்கூடிய தடைகள் கூடவாக இருக்கும். ஆதரவு தன்மையோ அல்லது டெவலப் பண்ண மேல் நோக்கி கொண்டு செல்லக்கூடிய தன்மையோ இல்லை. நான் உதாரணத்துக்கு ரீச்சாவே சொல்கிறேன். ரீச்சாவில் இன்றைக்கு ரீச்சா 2018 இருந்து இதில் இயங்கி வருது. இன்று வரையும் ஒரு அமைச்சர் இங்கே வர இல்லை. இப்படி ஒன்று செய்கிறீங்கள், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, இந்த பிரச்சனையை அரசாங்கம் ஏதாவது செய்து தர வேணுமா என்று சொல்லி ஒரு அமைச்சர் வருது. இங்கே இருக்கக்கூடிய 3 கவர்னர்களை தாண்டி வந்திருக்கிறேன். 3 கவர்னருக்கு நான் கடிதம் கொடுத்துருக்கிறேன், இந்த ரோட்டை போட்டு விடுங்கன்னு சொல்லி. 3 கவர்னருக்கு நான் கடிதம் கொடுத்துருக்கிறேன். அதிலேருந்து எத்தனையோ சனம் வந்து போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் நிற்குது, பஸ்ஸை விடுங்கன்னு சொல்லி. இங்கேருந்து ஆடியவளைக்கு எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து போகுது சனம். அந்த ரோட்டு ஒரு சனத்துக்கு உதவும். நான் 80 ரோட்டு கிரவல் 4 ரூபாய்க்கு கொடுத்துறேன் பறிச்சு ரோட்டை போட்டது. ஸோ இந்த மாதிரியான எந்த ஒரு விதமான அபிவிருத்திகளும் ஒரு துறை சார்ந்த ஒரு வருகின்ற பொழுது சைட் சப்போர்ட்டாகவோ அல்லது நேரடியாக மறைமுகமாகவோ அல்லது அந்த பிரதேசத்தை டெவலப் பண்ணக்கூடிய எந்த ஒரு வேலை திட்டமும் இந்த எந்த ஒரு அரசாங்கத்திலும் இருக்கவும் இல்லை, இருக்க போகிறதும் இல்லை.
பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தூதுவர்கள் உங்களோட தொடர்பு கலந்துரையாடல்களை மேற்கொள்கிறார்கள். வடக்கு மாகாணத்தின் தற்போதைய நிலைமை குறித்து அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? நிறைய தூதராலயங்கள் வந்து கரிசனையோடு இருக்கிறது. எல்லா தூதரங்களும் வந்து தங்களுடைய நலன் சார்ந்து தான் பயணிப்பார்கள் தவிர இங்கே ஒரு தூதரத்தை போட்டு எங்களுக்காக சேர்ந்து கொள்ள மாட்டார்கள். உதாரணத்துக்கு சைனீஸ் தூதுவர் வந்தாருன்னு தான் சைனீஸ் தூதுவர் எப்படி இந்த வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழர்களை தங்கள் பால் ஈர்ப்பது, அதுக்கு என்ன செய்ய வேணும், அதை எப்படி கொண்டு போன நல்லம், அந்த மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கும். அல்லது வேறு நாட்டு தூதுவர் வந்தால் வடக்கு கிழக்கு தமிழர்கள் எங்களோடு எப்படி சேர்ந்து பயணிப்பார்கள், அவர்களுக்கு என்ன மாதிரியான இதை செய்தால் தங்கள் பக்கத்தை ஈர்க்கலாம். அப்படியான தூதரங்கள் எப்பொழுதும் வந்து தங்களுடைய நாடுகள் நலன்கள் சார்ந்தும் தங்களுடைய நலன்கள் சார்ந்து தான் செய்யும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு சொல்லிச்சுன்னா, எங்களுடைய தரப்பிலே, அதாவது தமிழர் தரப்பிலே, வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழர் தரப்பிலே இந்த தூதரங்களோடு நெருங்கின உறவுகளை பேணி எங்களுக்கான விடயங்களை பெற்றுக்கொள்வதற்கும் அல்லது எங்களுக்கான அழுத்தங்களை அரசாங்கத்துக்கு கொடுக்கறதுக்கும் ஒரு நெருங்கின உறவு முறை இல்லை என்பது எல்லா தூதரங்களிலையும் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கும். அதாவது தமிழருக்கும் ஏன் வேறு இடத்துக்கு போவான், இந்தியாவை எடுப்பவன். ஸோ இந்தியாவுக்கும் ஈழத்தமிழருக்கான உறவு முறையில் ஒரு பெரிய விரிசல் இருக்கிறது. அது கடந்த காலங்களில் நடைபெற்ற ஒரு சில கசப்பான அனுபவங்கள் வந்து அதுக்கு ஒரு தடையாக, அதுக்கு பிற்பாடு கூட இந்த ரெண்டு தேசங்களையும் ஒரு நெருங்கின நட்பு ரீதியான நாடாக அல்ல நட்பு ரீதியான உறவாக, அந்த உறவினூடாக இந்த மக்களுக்கான நன்மையை பயக்கக்கூடிய விடயங்களை முன்னெடுத்து செல்வதற்கு ஆரம்பிக்கிறவங்கள்ட்ட எங்களுடைய அமைச்சர்கள் எங்களுடைய எம்பிக்கள் போய் கதைக்கின்ற பொழுது என்ன அவர்களுக்கு தேவையான விடயத்தை பெற்றுக்கொள்வார்கள். எனக்கு 2 சீட் எடுத்துட்டாங்க யூனிவர்சிட்டியில், இந்த மகனை அமெரிக்காவுக்கு அனுப்பி விடுவோம், இந்த இதுக்கு ரெண்டு கொண்ட விடயங்கள்லாம் முன்னிலைப்படுத்தப்படுமே தவிர நான் வெளிப்படையாக சொல்கிறேன், ஒரு பயமும் இல்லை. எனக்கு சில ஒரு எம்பஸ்மேர் சொன்ன விடயத்தையே சொல்கிறேன். நீ வருகின்ற போது நாடு மக்கள் உனக்கு அது இதுன்னு சொல்லி பிரச்சனை சொல்கிறேன். நம்ம உன்னை சார்பாக வரக்கூடியவர் வந்து வேறு விஷயத்தை பிரிக்காது. முந்திருந்தவர்கள் இறந்தவர்கள் முந்திருந்தவர்கள் எல்லாம் வந்து தங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் தங்களுடைய பிள்ளைகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்குமான கலந்துரையாடலாக இருந்ததை தவிர ஒரு இனத்தினுடைய விடிவுக்கானதோ ஒரு இனத்தினுடைய தேசத்தினுடைய கட்டுமானத்துக்காக கட்டியெழுப்புவதற்கான கலந்துரையாடலாம் இருக்கவில்லை. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்ச ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு துரதிருஷ்டவசமான அணுகுமுறைகள். வடமாகாணத்தில் உள்ள தமிழ் மக்களை தவிர இலங்கையின் பிற பகுதிகளில் உள்ள தமிழ் மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நீங்கள் கவனம் செலுத்தி வருகிறீர்களா? இல்லை, அப்படி வெளிப்படையாக சொன்னால் இல்லை. நான் வந்து பிரதேசவாதமோ அல்லது தமிழ் சிங்களம் அப்படி என்று யோசிக்கலை. பட் நான் பிறந்த மண். முதல்ல எந்த வீடு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், எந்த சுற்றுச்சூழல் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், எந்த மாகாணம் பிரச்சனை, அதுக்கப்புறம் தான் நான் எந்த வீட்டுக்குள்ளேயே ஏராளமான பிரச்சனை வச்சிருக்கிறேன். ஸோ எந்த வீட்டு பிரச்சனையை தீர்க்காமல் நான் வெளியில் போய் பிரச்சனை தீர்க்க விரும்புகிறேன். வடமாகாணத்தில் தற்பொழுது கவனம் செலுத்தப்படும் நிலப்பிரச்சனை மற்றும் செம்மணி மனித புதகுழி தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? பாரிய பிரச்சனை இது. வந்து அணுகிற முறைகள், முன்னெடுக்கப்படுகின்ற நகர்வுகள் வந்து இன்னும் தமிழருக்கு தீங்கத்தான் விளைவிக்குமே தவிர போதிய அளவிலே எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வரப்போகிற 2 விஷயம். ஒன்று வந்து நில அபகரிப்பு என்பது வந்து கடந்த ஒரு 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு மிக வேகமாக ஏராளமான நிலங்கள் அபகரிக்கப்பட்டு விட்டன. அபகரிக்கிறத விட அபகரிக்கப்பட்டு விட்டன. ஒன்று. 2வது வந்து செம்மணி மாதிரி இன்னும் ஏராளமான இடங்களிலே ஏராளமான புதகுழிகள் தோண்டப்பட வேண்டும், விசாரணை நடக்கப்பட வேண்டும். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொல்லி சொன்னால், இதுகள் எல்லாம் வந்து ஒரு இன்டர்நேஷனல் பொறிமுறை நூடாகத்தான் இதற்கான தீர்வை கொண்டு வர முடியுமே தவிர இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு பொறிமுறையும் வந்து எங்களுடைய இனத்தினுடைய இத்தனை கொலைகளுக்குமான ஒரு நேர்த்தியான ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு மெக்கானிசத்தை இலங்கைக்குள்ளே உருவாக்க முடியாது.
தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? எந்த விதமான முன்னேற்றம் இல்லாமல் இருப்பது போல் தோன்றுகிறது. எதிர்பார்த்தது இப்போ ஒரு அரசாங்கம் புதிதாக வருகிறது, பெரிய அளவிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது என்று சொல்லி ஒரு பாரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகளுக்கு நேரெதிரான நடைமுறைகள் நடப்பதாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணத்துக்கு 2 விடயத்தை முன்னிலைப்படுத்தலாம். ஒன்று வந்து லஞ்சம், இன்னொன்று வந்து போதை வஸ்து. இது நான் தனிப்பட்ட முறையிலே இந்த அரசாங்கத்தினுடைய வருகையை ஆவலாக எதிர்பார்த்தவர்கள் இந்த 2 விடயங்களாவது கெதியிலே இல்லாமல் அளிக்கப்பட்டால் ஓரளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் என்று சொல்லி. ஏன்னா இந்த 2 விஷயமும் தான், போதை என்பது ஒரு கரையான் மாதிரி எவ்வளவு தூரத்துக்கு இந்த இளைய சமூகத்தை அரிச்சு கொண்டு போகிறதோ அதே போல தான் இந்த லஞ்சம் என்பதும் வந்து சிறிய அளவில் தொடங்கி பாரிய அளவிலே போய்கொண்டிருக்கிறது. இந்த 2ஐயும் இறுக்கமாக பிடிக்காவிட்டால் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியில் பெரிய பின்னடைவு. இந்த 2ம் மாற்றம் பெறும் என்று சொல்லி நினைச்சினான். இந்த 2ம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கையோடைய உறுதியினராகவும் இல்லை, அல்ல அதுக்கான ஒரு நடவடிக்கை என்ற மாதிரியும். எதிர்காலத்தில் அரசியலில் ஈடுபடும் திட்டம் ஏதேனும் உங்களுக்கு உள்ளதா? இல்லை, நிறைய எல்லாருடைய இறுதி கேள்வியாக சில பேர் முதல் கேள்வியாக இருக்கிறது. இப்படித்தானே இப்போ அரசியலில் இறங்க வேணும்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ஏராளமான ஆட்கள் நினைக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? தாயகத்திலே இருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகள், ஏராளமான இளைஞர்கள், யுவதிகள் தாங்கள் அரசியலே வர வேண்டும் என்று சொல்லி உன்னிப்பாக வேலை செய்வதற்கு முன்னிப்பாக இருப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒரு ஊடகவியலான என்ன காரணம் நினைக்கிறீங்க? நல்ல நோக்கம் என்றால் ஏதாவது நல்லது செய்யலாம் என்று சொல்லி சில பேர் விரும்பலாம், சில பேர் அதாவது தாங்களுக்கு நல்லது செய்யலாம் என்று சொல்லி சமீபத்தில் அரசியலில் வந்து ஒரு 10 பேர் சொல்லுங்க ஆகும். அப்படி சொல்லலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், யுவதிகளுடைய நோக்கம் என்னென்னு சொல்லுங்க, அரசியல் வந்தால் பணம் சம்பாதிக்கலாம், பேர் சம்பாதிக்கலாம், புகழ் சம்பாதிக்கலாம்ன்ற நோக்கம் இருக்கிறது. எனக்கு அது தேவையில்லை. நான் ஆல்ரெடி வந்து புகழில் தான் இருக்கிறேன், ஆல்ரெடி வந்து நான் சம்பாதிச்சிட்டேன். எனக்கு வந்து அதில் வந்து எனக்கு அரசியல் எப்படி பார்க்கணும்னு சொல்லிச்சுன்னா, உண்மையிலேயே இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைமுறை வந்து அரசியலில் முன்னகர்த்த வேண்டும். இல்லை என்று சொல்லி சொன்னால் ஈழத்தமிழருடைய அரசியல் இருப்பு என்பது காணாமல் போகும். அதுக்கான தேடல் இருக்கிறது, அப்படியான ஒரு அரசியல் உருவாக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் சொத்துக்காக, பணத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக அரசியலில் வர நோக்கம் வேண்டுகிறேன். வடமாகாணத்திலும் மற்றும் தமிழ் மக்களினதும் எதிர்வரும் சகாப்தம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? மிக பயமாக இருக்கிறது. 2-3 விடயங்களை இதில் குறிப்பிட்டு சொல்லலாம். ஒன்று வந்து எங்கள் மக்களுடைய இனப்பெருக்கம் என்பது குறை கொண்டு போகிற அது ஒரு இன அழிப்புக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட நீங்கள் பார்க்கலாம். ஒரு காலகட்டத்திலே 2வது இனத்தொகையாக இருந்த ஈழத்தமிழினத்தின் இனத்தொகை இன்றைய 4வது இடத்துல இருக்குது. காரணம், ஏராளமான இளைஞர்கள், யுவதிகள் நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து செல்வது. 2வது, ஏராளமான இளைஞர், யுவதிகள் வந்து ஒரு பிள்ளை 2 பிள்ளையோட தங்களுடைய குடும்பத்தை சுருக்கி கொண்டு அது பேஷனே 2 பிள்ளை இருந்தால் போதும், இல்லை ஒரு பிள்ளை இருந்தால் போதும் அந்த மாதிரியே வருது. இப்போ இந்த தலைமுறை பிள்ளைக்கு பிள்ளை இல்லாமல் நாங்கள் ஹாப்பியாக இருந்தால் போதுமன்ற அளவு கூட வருது. இந்த மெக்கானிசம் வந்து மாற்றி அமைக்கப்படும். இங்கே வந்து தமிழ் இனம் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர் வந்து ஒரு குடையன்களை வந்து இதுக்கான பிளான்களை வகுக்கணும். என்னென்ன எங்களுடைய இனத்தை வந்து விரிசலை வந்து மேம்படுத்துவது, அதுக்கான வரையறைகள் என்ன, சட்டத்திட்டங்கள் என்ன, அதை எப்படி கொண்டு போகலாம். இப்போ மேற்கத்திய நாடுகளில் இல்லாமல் வந்து ஃப்ரான்ஸில் எடுத்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் 3 குழந்தைகள் இருந்தால் உங்களுக்கான சலுகைகள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் எல்லா தமிழர்களுக்குமே 3 குழந்தைகள் இருக்குது. ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய 95-98 வீதமான ஈழத்தமிழர்களுக்கு 3 பிள்ளை இருக்குது. அதனுடைய காரணம் என்னன்னு சொன்னால், 3வது பிள்ளை இருந்தால் அங்கே கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து கூட. ஸோ we need to think about it. இங்கே இருக்கக்கூடிய மக்கள், இங்கே இருக்கக்கூடிய இது சார்ந்து ஒன்றை சார்ந்து சிந்திக்கிறதுக்கு மக்கள் இல்லை, இதை சார்ந்து சிந்திக்க போகிறான். பட் என்னுடைய மைண்டில் இருக்கிறத சொல்கிறேன், என்னுடைய எண்ணத்தில் இருக்கிறது. எங்களுடைய இனம் வந்து பெருகவும், எங்களுடைய இனம் குறுக எங்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுகிறது. நாங்கள் நிலங்கள் அபகரிக்கப்படுதுன்னு சொல்லி கூச்சல்கிறோம். ஆனால் அபகரிக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்போ இதில் 100 ஏக்கர் இடம் இருக்குது. எங்கள்கிட்ட 1000 குடிப்பெரம்பர் இருந்தால் அந்த 1000 பேருக்கும் 1 ஏக்கர் இருக்கிற
அல்ல அரை ஏக்கர் 2 பேரை 2 பேரை பிரித்து கொடுத்தா நிலப்பெரும்பரை இருக்கலாம். இல்லை 1000 ஏக்கர் நிலம் இருக்குது, 10 பேர் தான் இருக்கண்டா, 10 பேருக்கு தேவையான நிலம் மிச்ச நிலம் வந்து எப்போவுமே இலவசமாக ஃப்ரீயாக தான் இருக்க போகுது. அதை அரசாங்கம் விட்டு வைக்குமோ? அரை கொண்டு வந்து குடியேற்றலாம், அரை கொண்டு வந்துடலாம். அங்கே வந்து அப்போ என்ன நடக்குது? இனப்பெரம்பலுக்குள்ளே கொண்டு இன்னொரு இனம் வந்து ஆக்கிரமிக்கிறதா படுது. இங்கே வந்து ஏராளமான விஷயங்கள் வந்து ஆழ்ந்த சிந்தனை இல்லை, ஒரு கோட்பாடு இல்லை, ஒரு பிளான் இல்லை, ஒரு அரசியல் எதிர்கால நோக்கம் இல்லை, ஒரு சிந்தனை இல்லை. நான் ஆட்சியை பிடிக்கணும், நான் பேரோடையும் போலோடையும் இருக்கணும், எனக்கு எல்லாரும் அடிமையாக இருக்கணும், நான் சொல்கிறத கேட்கணும் என்ற அரசியல் தலைமைகள் இருக்கின்றனையும் இனத்துக்கு விடிவே. மேலொரு காத்திரமான கருத்துக்களை எங்களுக்கு வழங்கியிருக்கிறீர்கள். தொழிலதிபர் கந்தையா பாஸ்கரன் அவர்களுக்கு எங்களுடைய யாழ்களரி 52வது வாரமலர் உங்களுடைய நேர்காணல் இடம்பெறுகிறது. அந்த உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐபிசி குடும்ப தலைவராகவும் இந்த ஒரு சுற்றுலாவிகளுடைய சாம்ராஜ்யத்தை கட்டிய இந்த ரீச்சாவினூடாக எங்களுடைய சுற்றுலாவிகளுக்கு பல நன்மைகளை அளித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக வழங்கியமைக்காக உங்களுக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.